சின்ன கிராமத்துல ராமசாமிங்கிறவன் தன்னோட மகனோட வசிச்சு வந்தான். அவனோட முதல் மனைவி உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. அதனால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தினாலதான் அந்த திருமணத்தையும் செஞ்சுக்கிட்டான். ஆனா அவனுக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது. இங்க பாரு, நான் பானை வைக்கிறதுக்காக வெளியே கிளம்புறேன். அது வரைக்கும் என் பையனை பத்திரமா பாத்துக்க, சரியா? அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடு. முட்டை ஒரு 4-5 வாங்கி வச்சிருக்கிறேன். அவனுக்கு மதியானம் 2 ஊத்தி கொடு, சரியா? சரிங்க. உங்க மகன் சொல்லாதீங்க, நம்ம மகன் சொல்லுங்க. இவன் எனக்கும் பையன் மாதிரி தானே. சரி நீங்க போங்க, நான் பையனை பத்திரமா பாத்துக்கிறேன். அந்த ரெண்டாவது மனைவிக்கு அந்த பையனை சுத்தமாவே பிடிக்காது. சரி பாத்துக்க, நான் கிளம்புறேன். அம்மா பசிக்குதுமா. அப்பா சொன்னாங்கல்ல 2 முட்டை இருக்குன்னு. எனக்கு 2 முட்டை ஊத்தி தரீங்களா? வயிறு கபகபான்னு பசிக்குதுமா. இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், என்னைய அம்மான்னு கூப்பிடாத சித்தின்னு கூப்பிடுன்னு. நான் என்ன உன்னையவா பெத்தேன்? ஆளி மூஞ்சி பாரு, போ. சரிங்க சித்தி, எனக்கு ரொம்ப பசிக்குது. 2 முட்டை வச்சு சாப்பாடு வச்சு கொடுங்க. சாப்பாடு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வச்சு கொடுங்க சித்தி. பொறு மெதுவாக தான் சமைக்க முடியும். முட்டை கிட்டெல்லாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த 2 முட்டையை நான் தான் சாப்பிடுவேன். உங்க அப்பா வந்து கேட்டா சொல்லக்கூடாது. அந்த பையனுக்கு எந்த சாப்பாடுமே கொடுக்காம மொத்த சாப்பாடையும் அவளே சாப்பிட்டுட்டு இருந்தா. அந்த பையனுக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிருந்தா. சித்தி ப்ளீஸ் சித்தி, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது சித்தி. எனக்கு முட்டை கூட வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. நான் அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். சோறு மட்டும் எனக்கு கொடுங்க சித்தி. இந்த புடி தின்னு, இத்தனோண்டு தான் தருவேன். உங்க அப்பா பாக்குற வேலைக்கு இது கொடுக்கறதே பெரிய விஷயம். இதை தின்னுட்டே பேசாம உள்ள போய் தூங்குற வேலையை பாருப்போ. எப்ப பார்த்தாலும் உட்காந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது. நீ எப்பதான் இங்கேருந்து போறியோ? சே. அவனும் மனசு நொந்துகிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க அம்மா இருந்தப்ப அவனை ரொம்ப அன்பா அரவணைச்சாங்க. அவளோட அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏடியே, அந்த குட்டிச்சத்தனை விரட்டிட்டே இல்லையாடி? எத்தனை நாளைக்கு அந்த குட்டிச்சத்தனை கூடயே வச்சிருக்க போறீங்க? அந்த குட்டிச்சத்தம் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேத்துக்கும் நல்ல குழந்தை பிறக்காது. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் எப்பவுமே நிம்மதியா வாழ முடியாது. பாத்துக்க, உன் புருஷன் எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தைய தாண்டி தொங்கிட்டு இருப்பான். அம்மா, அந்த குட்டிச்சத்தனை நான் இதுக்கு மேல எப்படிதான் துரத்துறதுன்னு தெரியல. அவனையும் நான் என்னென்னமோ திட்டி பார்த்துட்டேம்மா. கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொன்ன எதுவுமே இல்லை. பாத்துக்க, அப்படியே இருக்கிறேன் ஜடா மாதிரி. உன் புருஷனுக்கு இந்த பையன் மேலதான் ரொம்ப பாசம் இருக்கும். இந்த பையனை துரத்தி விட்டாதான் அடுத்து உங்களுக்கு பிறக்க போற குழந்தை மேல பாசம் இருக்கும். பாத்துக்க, அதனால முதல்ல இந்த பையனை எப்படியாச்சும் துரத்தி விடுறியே, இல்ல அனாதாசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு வர வேண்டியதானே. இந்த ஆள் என்ன இப்படி இருக்கிறியா? 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னைய போட்டு வத்திக்கிட்டு கிடக்குறியானே. இவனை உன்னால காலம் முழுக்க பாத்துக்கிட்டு இருக்க முடியுமாக்கா? அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த குட்டிச்சாத்தனை சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவேன். கவலையே படாத. நான் ஒரு நல்ல ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். ஏதோ ஒரு ஐடியாவோ என்னமோ பண்ணி அவனமோ விரட்டி விடுறியே, அப்பனாதான் நிம்மதியா வாழ முடியும். பாத்துக்க, இல்லைன்னா காலம் முழுக்க உன் முருசை அந்த பயிரை தான் தொங்கிட்டு கிடப்பியான். அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க வந்து கிளம்பினாங்க. ஆனந்த் குட்டி வரியாப்பா, நம்ம மார்க்கெட் போலாம். சித்தி, என்னை எந்த கடைக்குமே கூட்டிட்டு போக மாட்டீங்க. ஆச்சரியமா என்னைய கூப்பிடுறீங்க. நான் வராம இருப்பேனா? நிச்சயம் வரேன் சித்தி. நானும் கடைக்கு வரேன் கண்டிப்பா. சரி வா, உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் அங்க வாங்கி தரேன். என்ன? சரி வா போவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை அவ மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனா. சித்தி, இந்த மார்க்கெட்டை பார்க்கறதுக்கே புதுசா இருக்கு. நான் இப்பதான் இங்க சித்தி வரேன். நீங்க எனக்கு இன்னும் இந்த இடத்துல சுத்தி காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சித்தி. செல்லம், கொஞ்ச நேரம் நீங்க நின்னுனா சித்தி அங்கனுக்குள்ள காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 5 நிமிஷம் நிக்கிறியா? அந்த பையனும் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தா. அவங்க சித்தி காய் வாங்கிட்டு வரேன்னு போனவதான். ஆனா அவ திரும்ப வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயுமே அந்த பையன் அதே இடத்துல நின்னுட்டு இருந்தான். ஐயோ, சித்தியை இன்னும் காணுமே. கிட்டத்தட்ட போய் 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் வரல. நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கும் எனக்கு வழி தெரியாதே. பேசாம இங்கிட்ட அப்படியே போவோம். யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தா வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்லுவோம். அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க? ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க? அந்த பையனும் கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போனான். அதிர்ஷ்டவசமா அவங்க அப்பா அந்த இடத்துல பானை கடை ஒண்ண வச்சிருந்தாரு. அந்த கடைக்கிட்ட அவன் கரெக்டா வந்துட்டான். அப்பா 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 அப்பா, உன்னை பார்க்கவும் தான் எனக்கு மனசே திருப்தியா இருக்கு. என்னப்பா, என்ன நீயா தனியா எப்படி இங்க வந்த? உனக்கு இங்க வழியே தெரியாதே. அது இல்லைங்கப்பா, சித்தி என்னைய மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அங்க 5 நிமிஷம் நில்லு வந்துடுறேன் நாங்க. அதுக்கப்புறம் ஆளவே காணோம். சித்தி எங்க போனாங்கன்னே தெரியலப்பா என்னை விட்டுட்டு. சரிப்பா, நீ அழுகாத. நான் போய் சித்திட்ட என்னன்னு விசாரிக்கிறேன், சரியா? அவ எதுவும் உன்னைய மறந்துட்டு எதுவும் போயிட்டாளா என்னன்னு தெரியல. சரி வா, வீட்டுக்கு போலாம். இன்னையோட அந்த குட்டிச்சாத்தனோட தொல்லை முடிஞ்சு போச்சு. அவனை நேரம் யாராவது கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. நம்ம சந்தோஷமா இருப்போம். மேலாச்சும்
அந்த நேரம் பார்த்தா அவளோட கணவன் மகனோட வந்துட்டாரு. கண்ணா, உன்னை நான் எவ்வளவு தொலைவுனே, எங்க கண்ணா போன? அம்மா விட்டுட்டு எங்க போனாச்சு? நான் கூட உன்னை எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைச்சு இன்ன வரைக்கும் உட்காந்து சாப்பிடாம கொள்ளாம அழுதுகிட்டு இருந்தேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பையனை கூட்டு போய் அப்படியே மார்க்கெட்ல விட்டுட்டு மறந்துட்டு போயிட்டியா என்ன? இப்படி பண்ணி இருக்கிறியே, கொஞ்சம் கூட உனக்கு சூது வேணையுமே இல்லையா? பையனை யாராவது கடத்தி கொண்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? அவன் கொஞ்ச தூரம் தள்ளி வந்தப்ப என் கடை இருந்துச்சு, நல்ல வேளை அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்துட்டான். என்னங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? எப்பவும் போல இருக்கிற மாதிரி இருந்துட்டேன். நான் பையனை கவனிக்கவே இல்லை, மன்னிச்சிருங்க. செல்லம், அம்மா இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அம்மா உன இனிமேல் பத்திரமா பாத்துக்கிறேன் என்ன? சரி வா, வீட்டுக்குள்ள போய் நீ உட்காந்து சாப்பிடு. அம்மா உனக்கு மொறுன்னு தோசை ஊத்தி வச்சிருக்கிறேன். எனக்கு கோச்சுக்காதீங்க, ஏதோ ஒரு ஞாபகத்துல விட்டுட்டு வந்துட்டேன். சரி, நீங்களும் உள்ள வாங்க, கை கால் அலம்பிட்டு சாப்பிட வாங்க. இந்த குட்டி சத்தா ஒளிஞ்சிரும் நினைச்சா திரும்பவும் வந்து சேர்ந்துருச்சே, இது என்னதான் பண்றது? இருக்கட்டும், நாளைக்கு அவருக்கு லீவு தான், வீட்டுல தான் இருப்பாரு. காலையில எப்படி உன்னை கொண்டு போய் அங்க விட்டா நீ எப்படி வழி தெரிஞ்சு இங்க வருவேன், நானும் பாக்குறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு அவளும் வீட்டுக்குள்ள போய் தூங்குனா. காலையிலயும் ஆச்சு. இங்க பாருப்பா, உங்க அப்பாக்கு இன்னைக்கு லீவு. உங்க அப்பாக்கு ஏதாவது கறிக்காய் எடுக்கணும்ல, மார்க்கெட் போலாமா? சித்தி, இனி பார்த்து மட்டும் கூட்டிட்டு போங்க, இனி மறந்துடாதீங்க திருப்பியும், சரியா? அவளும் அந்த பையனை கூப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போனான். இங்க ஒரு 10 நிமிஷம் நில்லு, அம்மா இங்க போய் மீன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கே நில்லு, நான் அம்மா பத்திரமா வந்து உன்னை கூட்டு போயிடுவேன், சரியா? அங்க கூட்டு போனா ஒரே கூட்டமா இருக்கும், உன்னை நசுக்கிடுவாங்கப்பா. நான் இங்கேயே நில்லு, சரியா? வழக்கம் போல அந்த மாதிரியே சொல்லிட்டு அந்த பையனை அங்க விட்டுட்டு போனா. ஆனா போனவ திரும்பவும் வரவே இல்லை. ரொம்ப நேரம் அந்த பையன் காத்திருந்தோம், அவன் அந்த இடத்துக்கு வரல. ஐயோ, இவ்வளோ லேட்டாயும் சித்தி வரவே இல்லையே. ஒருவேளை என்ன மறந்துட்டு போயிட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சித்தி என்னைய மறக்கல, அவங்களுக்கு நான் இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் இந்த இடத்துக்கு கொண்டு விட்டுட்டு போறாங்க. இப்ப நான் எப்படி கண்டுபிடிச்சு போறது? அப்பா நேத்து போறப்ப சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு, அது மாதிரியே கடந்து போவோம். கண்டிப்பா நம்ம வீடு போய் சேர்ந்துருவோம். இந்த பையன் கொஞ்சம் அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சு வரலான்னு நினைச்சான். அம்மா, உனக்கு ஒரு நல்ல செய்தி. அந்த குட்டி சாத்தனை கொண்டு போய் திரும்பவும் மார்க்கெட்ல விட்டுட்டு வந்துட்டேன். நேத்து விட்டா அவங்க அப்பா எங்கிட்டு இருந்து வந்தாருன்னே தெரியல, கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு அவங்க அப்பா வீட்டுலதான் இருக்காரு. எப்படி அவனுக்கு வழி தெரியாம யாராவது அவனை கடத்திட்டு போயிருவாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாதுமா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அவர் இனிமேல என்கிட்ட தான் நல்லா பேசுவாரு. இப்படி போன் பேசிட்டு இருக்கத அவரோட கணவர் பாத்துட்டாரு. அடி பாவி, நீ கூட மறந்துதான் அதை பண்ணேன்னு நினைச்சு, ஆனா தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. அந்த பையன் உனக்கு என்னடி பாவம் பண்ணா? இரு வரேன். ஐயோ, என்னங்க நீங்களா? திரும்பவும் நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன் பையனை மார்க்கெட்ல. அவன் நேரம் என்ன பண்றா தெரியல, போய் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. எதுக்கு காப்பாத்தணும்? உனக்குதான் அவன் அங்க இருந்தா தானே சந்தோஷம், அப்புறம் எதுக்கு காப்பாத்தணும்? என் பையனை வெறுக்கிற எந்த உறவும் எனக்கு தேவையே கிடையாது. நீ அந்த வீட்டை விட்டு வெளியே போ. உன் சூழ்ச்சமெல்லாம் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் கூட அன்னைக்கு நீ வேணும்னே பண்ணல, ஏதோ தெரியாதனமா பண்ணேன்னு நினைச்சா, அதை வேணும்னே தான் நீ பண்ணிட்டு வந்திருக்கிற. என் பையனை வெறுக்கிற உறவு எனக்கு வேணாம். ஆமாங்க, உங்க பையனை நான் வெறுக்கதான் செய்றேன். எனக்கு உங்க பையனை சுத்தமா பிடிக்கல. அவன் இந்த வீட்டை விட்டு போகணும். அப்பதான் நீங்களும் நானும் சந்தோஷமா வாழ முடியும். இங்க இருந்தா உங்க பையனை நினைச்சிட்டே நீங்க உருகி உங்க காலத்தை ஓட்டிடுவீங்க. கல்யாணம் பண்ணும் போதே பேசிதான் கல்யாணம் பண்ணோம். என் பையனுக்காக தான் உன்னை கல்யாணமே பண்ணேன். பையன் வேணானா எனக்கு நீ வேணா, கிளம்பு. அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனா. என் பையன் என்ன பண்றா தெரியல, அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். கடவுளே, என் பையனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. அப்பா, நான் வந்துட்டேங்கப்பா. கண்ணா, நீ எப்படிப்பா கரெக்டா வந்த? நீ உனக்கு இடம் தெரியாதுல நினைச்சேன், நல்ல வேளை எப்படியே வந்துட்ட. உங்க சித்திய விரட்டி அடிச்சிட்டே, இனிமேல் நீ பயப்படாத. அப்பா, நேத்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல சில அடையாளங்கள், அதை வச்சுதான் நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தே சேர்ந்தேன்ப்பா. சித்தி என்னை வேணும்னே தான் அங்க விட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு நான் இருக்கிறது சுத்தமா பிடிக்கலப்பா. நல்ல வேளை நீங்க சொல்லி அடையாளங்களை வச்சுதான் நான் பார்த்து வந்தேன். நீ இனிமேல் கவலைப்படாதப்பா, அவளை விரட்டி அடிச்சிட்டே, இனிமேல் யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ நிம்மதியா இருக்கலாம்டா கண்ணா. அவங்க அப்பாவும் அந்த பையனோட அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனாரு. அதுல இருந்து அங்கேயே அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.